வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். பன்னீர் தம் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்லாம் அரிசி, கடல் பாசி, பட்டை, ஜாதிபத்திரி, கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய், அன்னாச்சி பூவு, மராத்தி மொக்கு, தேவையான அளவு உப்பு, ஆஃப் லெமன், தேவையான அளவு நெய், கொத்தமல்லி, புதினா. இதுவும் அப்படி எப்படின்னா அரிசி நம்ம குக்கரில் வேக வைக்கக்கூடாது, வடிக்கணும். அது வடிக்கும் போது இதை போட்டு வடிக்கணும். அந்த ப்ராசஸ் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எப்படி அரிசியை வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கோங்க. நான் சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாம் அதில் போட வேண்டியது தான். ஒன்றுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தண்ணி எவ்வளோ நல்லா கொதிக்குதுன்னு பாருங்கள். நான் எல்லா ஐட்டமும் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, எல்லாத்தையும் கிராம்பு எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணணும். கடைசியில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியோட கலரை எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக அரிசியை ஆட் பண்ணணும். இப்போ நான் அரிசி எல்லாமே போட்டாச்சு. இது தம் பிரியாணினால நம்ம முக்கால் வேக்காடில் தான் நம்ம எடுக்கணும் அரிசியை. ரொம்ப நல்லா வேகக்கூடாது. பிரியாணி இல்லையா, உதிரி உதிரியாக நமக்கு அரிசி தேவைப்படும் இல்லையா, அதனால் இது ஒரு 5 நிமிஷம் தான் அதில் இருக்கணும். இப்போ நான் இதை சாப்பாடை வடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது குக் ஆகிடுச்சு. இது ஆஃப் பாயில் தான் ஆகணும். ஃபுல்லாக குக் ஆனால் பிரியாணி நல்லா இருக்காது. இங்கே பாருங்கள், இதை நான் உங்களுக்கு வடிச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், சாப்பாடு எப்படி வடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. இவ்வளோ இப்படி தான் இருக்கணும் தம் பிரியாணிக்கு. நான் சாப்பாடு வடித்தாச்சு. நான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சாதம் வடித்தாச்சு. நம்ம இப்போ பன்னீர் கிரேவிக்கு என்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். பட்டர் எடுத்துக்கோங்க தேவையான அளவு, ஆயில் தேவையான அளவு, உப்பும் தேவையான அளவு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, வரமிளகா, வெள்ளை வெங்காயம், வெந்தயம், கீரை கொஞ்சோண்டு காஞ்சது, மஞ்சத்தூள், கரம் மசாலா, ஃப்ரெஷ் க்ரீம், மிளகா பொடி, பூண்டு தேவையான அளவு, நாட்டு சக்கரை, முந்திரி, சீரகம். இது பார்த்தீங்க அப்படின்னா குங்குமப்பூ, அதில் கொஞ்சம் பாலும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தேவையான அளவு இஞ்சி, தக்காளி, வெங்காயம், புதினா, பன்னீர், குடமிளகா, தேவையான அளவு தயிர். இது 6 to 7 பேர் சாப்பிட்லாம். வாங்க பார்க்கலாம் எப்படி கிரேவி பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌனாக
ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் அதுக்காக ஆயில் விட்டுக்கோங்க கொஞ்சம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கோல்டன் ப்ரௌனாக ஆகிடுச்சு. இதுதான் பக்குவம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்க்கலாம். இப்போ கிரேவிக்கு உண்டானதை பார்க்கலாம் வாங்க. எண்ணெய், தேவையான அளவு பட்டர் போட்டுக்கோங்க. வெண்ணெய் நல்லா கொஞ்சம் உருகணும். பொரிஞ்ச உடனே நம்ம வேறு ஐட்டம் போடலாம். பூண்டுக்கு அப்புறம் வெங்காயம். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். தக்காளி, இஞ்சி, வரமிளகாய், முந்திரி, சில்லி பவுடர், மஞ்சத்தூள் தேவையான அளவு, நாட்டு சக்கரை, கரம் மசாலா, உப்பு வந்து தேவையான அளவு. இந்த ஒரு வதக்கிட்டு நம்ம மிக்சியில் அப்படியே அடிக்க வேண்டியது தான். அடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா இது கொதி வந்தப்புறம் ஆற வச்சு மிக்சியில் அடிச்சுக்க வேண்டியதுதான். கிரேவி ரெடி ஆகிடும். பாருங்கள் மிக்சியில் அரைக்கணும். வதக்குனது எல்லாமே மிக்சியில் ரன் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ கிரேவியாக இருக்குன்னு. இப்போ நான் அரைச்சதில் வந்து பன்னீர் போட போகிறேன். குடமிளகாய் போட போகிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரை ஆனியனு, அதுக்கப்புறம் தயிர் போட போகிறேன். வெந்தயம் காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, அதை நல்லா கையிலேயே பொடி பண்ணி போடலாம். அடுத்தது ஃப்ரெஷ் க்ரீமு, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கணும். பன்னீர் தம் பிரியாணிக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி உங்களுக்கு காமிச்சேன். இப்போ தம் போடுறது எப்படின்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். பாருங்கள். ஃபஸ்ட்டு நெய் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு லேயர் வந்து நெய், அடுத்த லேயர் பார்த்திங்கன்னா கிரேவி. கொஞ்சம் காரமாக இருந்தால் கூட நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸு. பாருங்கள் ரைஸ் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு.
இதுக்கு மேலே ஃப்ரை ஆனியனு, இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, இதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா, இதுக்கப்புறம் நம்ம ஆரம்பத்துலேயே வந்து குங்குமப்பூ பால் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இது நம்ம போடும்போது நல்லா பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, எவ்வளோ எல்லோவாக ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பர்பாக. அது அப்படியே வந்து ஒரு லேயரு. இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு லேயர் போட போகிறேன். பாருங்கள், இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு தம் போடுறதுக்கு இது சீல் வைக்கணும். பாருங்கள் சீல் பாருங்கள், எப்பயும் போல் தான் தம்முக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கோதுமை மாவு சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிட்டு அதை அப்படியே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறது தான். பாருங்கள் க்ளோஸ் பண்ணியாச்சு, ஃபுல்லாக நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். பார்த்திங்கனாலே தெரியும். பாருங்கள் நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை தம் வைக்க வேண்டியது தான். வாங்க பார்க்கலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் 10லேருந்து 5 நிமிஷம் வேகணும். இது குக் ஆனோடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். பாருங்கள் இதை ஓப்பன் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எடுக்க போகிறேன். வாவ் சூப்பர் ஸ்மெல், சான்ஸே இல்லை. இப்போ பாருங்கள் எடுக்க போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ் சூப்பர். பவுலில் போடுறது பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் பன்னீர் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக டேஸ்டியாக நீங்கள் சாப்பிட்லாம், குயிக்காகவும் ஆகிடும். இங்கே பாருங்கள் இது பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அண்ட் தயிர் பச்சடி. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வராணி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.